வணக்கம். ராஜ் எலக்ட்ரானிக்ஸின் ராஜ் ஆடியோன்னு ஒரு சின்ன இபி ரெக்கார்டு பதிவு சார். இது எல்லாமே அதர் மியூசிக் டைரக்டருங்க தான். இதில் ஒன்று கூட இளையராஜா கிடையாது. எல்லாமே அதர் மியூசிக் டைரக்டருடைய இசைத்தட்டுகள் தான். பாருங்கள், 30 ரெக்கார்டு போட்டிருக்கேன். பாருங்கள், எல்லாமே டோட்டல் சேல் தான், செலக்டட் சேல் கிடையாது, டோட்டல் சேல். ஓகே, பாருங்கள். 1 பிரேம பாசம், ரேவதி, நிலவில் ரவி, சிவகுமார் நடித்த படம் பிரேம பாசம். இதில் பார்த்தீங்கன்னா பாட்டெல்லாம் நல்லாயிருக்கும். வண்ணம் இந்த வஞ்சியின் வண்ணம் நான் விரும்பிய வண்ணம், அது பாசம் பிரேம பாசம் இப்படின்னு ஒரு பாட்டு சோகப்பட்டிருக்கும். ரெக்கார்டு நல்லாயிருக்கும். இந்த ரெக்கார்டெலாம் யூஸ்ஃபுல்லே கிடையாது. அதிகமாக சொல்லப்போனால் ஒரு தடவை 2 தடவை தான் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அப்படி பாருங்கள், இன்னும் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ரெக்கார்டெலாம் பாருங்கள், செம்மையாக இருக்கும். பிரேம பாசம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 2 மனம். இது பார்த்தீங்கன்னா சுரேஷ் கூட நம்ம தென்றல் எண்ணத்தோட கதாநாயகி ஜெயஸ்ரீ நடிச்சிருப்பாங்க. இது பாருங்கள், பாட்டு நல்லாயிருக்கும். இசை வந்து கங்கை அமரன். பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மலர். இது வந்து மியூசிக் வந்து சங்கர் கணேஷ். பாருங்கள், பாட்டு இது நல்லாயிருக்கும். கேட்டு பாருங்கள். கேட்டதுக்கப்புறம் தான் தெரியும், இந்த பாட்டு இதெல்லாம் இதில் தானான்னு தெரியும். ரெக்கார்டு கலெக்ஷன் சேர்த்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ரொம்ப அரிதான ரெக்கார்டும் கூட. இசைத்தட்டுகள் ரொம்ப இது கிடைக்காத ரேர் ரெக்கார்ட்ஸுங்க. பாருங்கள், அந்த மலர். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ரகசியம். இது சந்திரசேகர், நளினி இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. குயிலி இருப்பாங்க. இவங்கெல்லாம் நடித்த படம். பாட்டு நல்லாயிருக்கும், கேளுங்க. கேட்டு பாட்டு கூட வாங்கலாம். வானமெங்கும் பொன்மாலை, மலேசியா பாட்டு, கங்கை மரம் மியூசிக்கு. பாட்டெல்லாம் அருமையாக இருக்கும். ரகசியம்னு அந்த படம். அடுத்தது பார்த்திங்கன்னா சொல்வதெல்லாம் உண்மை, விஜயகாந்த் படம். அற்புதமான படம். தாயன்பன் தான் இசை. இதில் விஜயகாந்த் படங்கிறதுனால பாட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார். இல்லை கேட்குற அளவுக்கு இருக்கும், ஒன்றும் மோசம் கிடையாது. நல்ல பாட்டுங்க. எஸ்பிபி பாடியிருக்காங்க, ஜானகி அம்மா பாடியிருக்காங்க. கண்ணுக்குள்ளேங்கிற சாங்ஸு. மஞ்சத்தில் நான், எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜானகி அம்மா பாடியிருக்காங்க. போடு பாப்பா போடு தாப்பா, இந்த பாட்டெல்லாம் நல்லாயிருக்கும். மலேசியா வாசவன் பாட்டு கேட்டு பாருங்க. ஓ டார்லிங், எஸ்பிபி சாங்ஸு. சொல்வதெல்லாம் உண்மை. எல்லாம் பாருங்கள், ரெக்கார்டெல்லாம் சும்மா 1 தடவை 2 தடவை சும்மா ப்ளே பண்ணியிருப்பாங்க. அன்யூஸ்டு மாதிரி கணக்கு தான் இது. 96-97% கணக்கு. நல்ல ஸ்டில்லோட அருமையாக இருக்குது ரெக்கார்டு. பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா வேலி, சரிதான் நடிச்சது. சங்கர் கணேஷ் மியூசிக். இது எக்கோவில் வந்த ரெக்கார்டு. இது சங்கர் கணேஷ் மியூசிக்கு. காளி பத்திரகாளின்னு ஒரு சாங் வாணி ஜெயராம் அம்மா பாடியிருப்பாங்க. கண்ணான கண்மணிக்கு சுசீலா அம்மா பாட்டு. ஜெயச்சந்திரன் பாடின வாணி ஜெயராம், ஜெயச்சந்திரன் பாடி தேவி என் தேவி. இந்த பாட்டெல்லாம் நல்லாயிருக்கும். வேலிங்கிற படம் மிக அற்புதமான படம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டௌரி கல்யாணம். கௌரி, விஜயகாந்த் இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. இதுக்கு மியூசிக் பார்த்தீங்கன்னா எம்எஸ் விஸ்வநாதன் பண்ணியிருப்பார். அதில் பாட்டு நல்லாயிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமன் ஸ்ரீதேவி கல்யாண வைபோகம் அப்படின்னு நல்ல பாட்டு நல்லாயிருக்கும். அதில் செம்மையாக இருக்கும். பாருங்கள், டௌரி கல்யாணம். எல்லாமே மேல் கவரும் இருக்கும் சில ரெக்கார்டில். பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தாயே வருக, ராஜேஷ் படம். இது பாட்டு நல்லாயிருக்கும். இசை சங்கீத பூஷணுங்கிறவர் மியூசிக் பண்ணியிருக்காரு. சங்கீத கேசட் ரெக்கார்டில் விட்ருக்காங்க. பாட்டு நல்லாயிருக்கும். இதில் தாயே வருக. அடுத்தது பார்த்தீங்கன்னா நாளும் தெரிந்தவன். கவுண்டாமணி ஹீரோவை நடித்த படம். இசை எம்எஸ் விஸ்வநாதன். பாட்டு இது நல்லாயிருக்கும். இதில் ஒன்றும் அப்படி மோசம் கிடையாது. புள்ளி வச்சாங்கிற பாட்டெல்லாம் கேட்க நல்லாவே இருக்கும். மணி ஓசை பாட்டும் நல்லாயிருக்கும். எஸ்பிபி பாடிருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா பார்த்த ஞாபகம் இல்லையோ, எம்எஸ் விஸ்வநாதன் மியூசிக்கில். ஆனந்த பாபு நடித்த படம், ரம்யா கிருஷ்ணனோட ஒரு அற்புதமான படம். அது பாட்டெல்லாம் அருமையாக இருக்கும். கேட்டு பாருங்கள். எல்லா ரெக்கார்டுக்கும் மேல் கவர், இன்னர் கவர், அவுட்டர் கவர் எல்லாமே போட்டிருக்கும். ரெக்கார்டு அன்யூஸ்டு. நாகேஷ் டைரக்ஷன் பண்ண படம் இது. பார்த்த ஞாபகம் இல்லையோ, இந்த படத்துக்கு டைரக்டர் வந்து நாகேஷ். பாட்டு நல்லாவே இருக்கும், கேட்குற அளவுக்கு இருக்கும், ஒன்றும் மோசம் கிடையாது. அடுத்து பண்ண இது எங்கள் சட்டம். மாதவி, ஜெய்சங்கர், வினு சக்கரவர்த்தி நடிச்சிருப்பாங்க.
இது எங்கள் சட்டம் சங்கர் கணேஷ் மியூசிக்கில் வந்த படம் அது. சூப்பராக இருக்கும். காட்டெல்லாம் இருக்கும். காடு நடுக்காடுங்கிற பாட்டெல்லாம் அருமையாக இருக்கும். அணைச்சிக்கு மாமாங்கிற பாட்டு நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஊர்வசி கூட விஜயகாந்த் நடித்த படம் மாமன் மச்சான். ஒரு அற்புதமான மூவி சார் இது. பாட்டெல்லாம் கேட்குற அளவுக்கு இருக்கும். ஒன்றும் மோசமும் கிடையாது. நல்ல படம் அது மாமன் மச்சான். இதுவும் எக்கோ வேகரில் வந்தது தான். பாருங்கள். ராயப்பேட்டை எஸ்பி பாலன் ஜெயலலிதா நடித்து பாடியிருப்பாங்க. இந்த பாட்டம் கொஞ்சம் ஸ்டைலாக லுக்காக இருக்கும். போட்டா சிவக்கம்ங்கிற பாட்டும் நல்லாயிருக்கும். எல்லா பாட்டும் நல்லாயிருக்கும். பாருங்கள். டைரக்டர் ராமநாயண படம் மாமன் மச்சான். அடுத்து பார்த்தீங்கன்னா சிவப்பு நிலா. சுஜாதா சந்திரசேகர் சுரேஷ் நடித்த படம். இசை வந்து சங்கர் கணேஷ் தான் பண்ணியிருக்காரு மியூசிக்கு. பாருங்கள். அதெல்லாம் பாட்டு வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வீரன். இது ரவீந்திரன் நடித்த படம். இளவரசி கூட ஆடு வச்சு எடுத்த படம் இது. வீரன்னு படம் பேர். நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரேகா. இது ஒரு ஆக்டர் தான் சார். இது விக்னேஷும் ஒருத்தர், அப்போ பழைய விக்னேஷ் ஒரு நடிச்சது. சங்கர் கணேஷ் மியூசிக்கு. பாட்டெல்லாம் நல்லாயிருக்கும் சார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நேர்மை. சுஜாதா சிவாஜிலாம் நடித்தது. அற்புதமாக இருக்கும் படம். ஆச்சுங்களா. பாடமும் நல்லாயிருக்கும். பாட்டு நல்லாயிருக்கும். மெயினாக எக்கோவில் வந்த ரெக்கார்டு தான். சூப்பராக இருக்கும் பாருங்கள். இதில் போய் மியூசிக் பார்த்திங்கன்னா எம்எஸ் விஸ்வநாதன் தான். அடுத்த படம் பார்த்திங்கன்னா நண்பன் ஒரு படம். இது ஆனந்த் பாபு நடித்த படம். ரம்யா கிருஷ்ணன் கூட. நல்லாயிருக்கும். பாட்டெல்லாம் நல்லாயிருக்கும் கேட்குறது. பாருங்கள். நண்பன்கிற படம். மறக்க மாட்டேன். இப்படி ஒரு படம் சூப்பராக இருக்கும். நல்ல படம் அது. இதில் விஜய் மற்றவங்க எல்லாம் நடிச்சிருப்பாங்க. பாருங்கள். நல்லாயிருக்கும். நிலகல் ரவி இருப்பார். பாட்டு நல்லாயிருக்கும். சங்கர் கணேஷ் மியூசிக் இது. கங்கை அமரன் மியூசிக் இது. ராமன் ஸ்ரீராமன் விஜயகாந்த் படம். ஜோதி நடிச்சிருப்பாங்க. இது வந்து மியூசிக் வந்து சிவாஜி ராஜான்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. பாட்டு நல்லாயிருக்கும் சார். ஒன்றும் மோசம் கிடையாது. கன்னி தென்றல்ங்கிற பாட்டு எஸ்பிபி சுசீலாமா பாடியிருப்பாங்க. ரோஜா ராத்திரிக்கு வாணிஜரம்ங்கிற பாட்டு மலேசியா வெஸ்டர்ன் எஸ்பி ஜெயலலிதா பாடினப்போ ஐயாங்கிற பாட்டு எல்லாமே நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு பாட்டு நல்லா. ரெக்கார்டு சூப்பராக இருக்கும். அருமையான படம் ராமன் ஸ்ரீராமன். அது பாரு கங்கா சபதம். நல்ல ஒரு படம் இது. கங்கா சபதம் புது ஆக்டர் நடித்த படம் தான். பாருங்கள். சங்கர் கணேஷ் தான் மியூசிக். புதிய பூவி இதுவும் புது ஆக்டர் தான். கூட ரம்யா கிருஷ்ணன் நடிச்சிருப்பாங்க. படம் நல்லாயிருக்கும். பாட்டுங்க நல்லாயிருக்கும். பாருங்கள். இதெல்லாம் கலெக்ஷனுக்கு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். டோட்டல் சேல் தான். நோ செலக்டட் சேல்ஸ். டோட்டல் சேல். எல்லா ரெக்கார்டும் பார்த்தீங்கன்னா 95க்கு மேலே தான் இருக்கும். ரெக்கார்டு அன்யூஸ்டு தான். அது ஒரு தடவை 2 தான் கேட்டிருப்பாங்க. சிகப்பு கிளி சந்திரசேகர் நளினி நடித்த படம் இது. இதுக்கு மியூசிக் பார்த்திங்கன்னா கங்கை அமரன் தான். இது பார்த்திங்கன்னா எக்கோவில் வந்த ரெக்கார்டு தான். அடுத்து பார்த்திங்கன்னா தவம். ஒரு அற்புதமான ரெக்கார்டு இது. எக்கோவில் வந்தது. பாருங்கள். லட்சுமி நடிச்சிருப்பாங்க. தவம்னு ஒரு படம். பாட்டு நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா மியூசிக் வந்து புகழேந்தின்னு ஒருத்தர் பண்ணியிருப்பார். அடுத்தது பார்த்திங்கன்னா தர்மம். தேவர் ஃபிலிம்ஸில் வந்து சத்யராஜ் நடித்த படம். இந்த படம் சத்யராஜோட படம். தேவர் ஃபிலிம்ஸ் இந்த மியூசிக் இதில் பார்த்திங்கன்னா உஷா கண்ணான்னு ஒரு லேடிஸ். நல்லாயிருக்கும். சரி. அடுத்து பார்த்திங்கன்னா பூ பூத்த நந்தவனம். பாட்டு நல்லாயிருக்கும். கேட்டு பாருங்கள். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சங்கர் கணேசன் மியூசிக் பண்ணியிருப்பாங்க. எஸ்சி ராஜகண்ணு மூவி. ஓகே.
ஒய்ஜி மகேந்திரன் டைரக்ஷனில் வந்த படம் இது. எம்எஸ் விஸ்வநாதன் இசை. கதை கதையாம் காரணமும். பாட்டு நல்லாயிருக்கும் சார். இதில் நல்லாயிருக்கும், பாட்டு நல்லாயிருக்கும் இதில் சார். அடுத்து பார்த்தீங்கன்னா நீதியின் நிழல். பிரபு ராதா நடித்த படம். மியூசிக் வந்து சங்கர் கணேஷ் தான். படம் நல்லாயிருக்கும், பாட்டு கேட்க நல்லாயிருக்கும் சார். நீதியின் நிழல். அடுத்த படம் பார்த்தீங்கன்னா வளையல் சத்தம். வளையல் சத்தம் சார். இது பாட்டெல்லாம் அருமையாக இருக்கும். முரளி நடித்த படம் வளையல் சத்தம். முரளி, ராஜா, ராகினிலாம் நடிச்சிருப்பாங்க. அடுத்து வரும் பாண்டியன், நளினி நடித்த நிச்சயம். இந்த படமும் நல்லாயிருக்கும் சார். பாட்டெல்லாம் நல்லாயிருக்கும் பாருங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா குளிர்கால மேகங்கள். டைரக்டர் ஸ்ரீதர் படம். அவர் கடைசி காலத்தில் எடுத்த படங்க. இதெல்லாம் பாட்டு நல்லாயிருக்கும். இந்த படத்தில் மொத்தம் 6 பாட்டு, 2 ரெக்கார்டு இருக்குது. ஒன்றில் பார்த்தீங்கன்னா 2 பாட்டு வரும், ஒன்றில் 4 பாட்டு வரும். குளிர்கால மேகங்கள் இது அதே படம் தான், ஸ்ரீதர் தான். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மருதாணி. பாண்டியன் நடித்த படம். பாட்டெல்லாம் சூப்பராக இருக்கும், பாருங்கள். செம்மையாக இருக்கும், அருமையான படம், கேட்டு பாருங்கள். பாண்டியன் படம் மருதாணி. ஓகே சார், வேணுங்கிறவங்க கேளுங்க. ஆனால் ஒன்று ஃபுல் அதாவது வந்து டோட்டல் சேல் தான் சார். இது செலக்டட் சேல்ஸ் கிடையாது. இது வந்து நல்லாயிருக்கும். ரெக்கார்டிங் எல்லாமே 95% மேலே இருக்கும். நல்லா அருமையாக இருக்கும். ஃபுல் கண்டிஷனில் இருக்குது, பாருங்கள். ஓகேண்ணா கால் பண்ணுங்கள். ராஜ் எலக்ட்ரானிக்ஸ், கண்ணன். செல் நம்பர் 7010959593, சேலம், தமிழ்நாடு. வணக்கம்.